கேள்வி என்ன தெரியுமா? அந்த சுபாஷ்னா யாருப்பா, சுபாஷ் ஏன்பா காட்ட மாட்டுக்க அப்படின்னு சொல்றீங்க. வார்த்தைக்கு வாரி சுபாஷ் சுபாஷ் சொல்லும்போது நீங்க அவன் யாருன்னு கேட்கும்போது அவனை காட்டக்கூடிய சூழ்நிலை. ஏன் இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள். அதாவது இவன் சுபாஷ் கிடையாது, சுபாஷ் வா. அதாவது இவன் வந்து பேச்சு சுடலை முத்து. ஏன்னா இந்த மாப்பிள்ள நீங்க பிறந்த நாள் நல்லா இருக்கட்டும் சொல்லி என்ன செய்யுங்க, எல்லாரும் வாழ்த்துங்க. சட்டை வச்சுக்க காமிக்கிறோம். ஏன்னா அது மட்டும் இல்லாம இது ஒரு ஃபேண்டு இதுதான் என் கூட இருந்து செய்ய முடியும். அதுக்கு ஏமல பேச்சு சுடலி முத்து கூட்டு வந்தேன்னு கேட்கலாம். பைனான்ஸ் கிடையாது, எவனு போய் கேட்கா இவன் தான் உடனே ரூபா தருவான்னு சொல்லிட்டு நீ வாமா அப்படின்னு கூட்டு வந்து அவனு தந்துட்டான். ஏதோ பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீ சொல்லிருப்பான். ஏன்னா காசு அவன் தான் கொடுத்தா காசு கொடுக்க கொடுத்து ஹாப்பி பர்த்டே டு சுபாஷ் எல்லாரும் பாப்பீங்க. நாங்க வந்து எல்லாரும் மாதிரியும் கிடையாது. இப்ப கேட்க வாங்கி கிருமி தடவி மூஞ்சி தடவி அதை கழுவி வச்சு வாங்கி நல்லாவா இருக்கு. அப்ப என்னமா கேட்டீங்க மெழுகுவத்தியா? அதான் மெழுகுவத்தியை வச்சா என்ன செய்வ நீ? தூண் ஊதுவேன். வாழ்க்கைக்கு வெளிச்சம் தான் தேவை, அதை அணைக்க கூடாது. எவனோ எப்படியா பண்றான்னு சொல்லி கேப்டன் அப்படி பண்ண முடியாது. அதனால மெழுகுவத்தி வாங்கல. சரியா சரியா ஒரு பீஸ் எடுத்து ஊட்டிக்கோ. நானே ஊட்டுதேன். ஹாப்பி பர்த்டே டு யூ. நம்ம பிறந்தனால இப்படிதான் இருக்கும். கேக்குவேங்க வசதி இல்லாமல இல்ல. சரியா பேச்சுட்டு கூட 2000 வாங்கி 2000 ரூபாய் கேக்கு வாங்கிடுவேன். பட் அது நான் நமக்கு சரி வராதுங்க. இன்னைக்குமே சந்தோஷத்தை இருக்க வச்சுதான் கொண்டாடணும். புரியுதா? இது எப்படி பார்த்தாலும் கேக்கு வாயில தான் போகுது. ஆமா இதுல ஒரு 1000 ரூபாய் மிச்சமாச்சுன்னு நம்ம வேற ஏதாவது ப்ராசஸ் கொண்டு போவோம். என்ன சொல்றது? சரி இவன்ட்ட வாங்கணும் ரூபாயா நான் அடுத்த மாசம் தரேன், கடனா தரேன். பிறகு அம்மா இருந்தாலும் விளக்கமா தான் பிச்சிடக்கூடாது. ஐயா பாவம். மேட்ரு என்னன்னு கேட்டா அம்மா இவனை வந்து கடன் தான் வாங்குற கடனை கொடுத்துருவோம். எதுக்காக கேட்ட உடனே தந்துருவான். ஒரு 3000 தா ஒரு 2000 தானா நாங்க அது ஒரு வாரத்தை எப்படியே கொடுத்துருவோம் நண்பனுங்கிறதுக்காக. சரியா? எனிவே நல்லா சந்தோஷமா இருக்கியா? அந்த புது ட்ரெஸ் போட்டுக்கோ, அம்மா அப்பாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, நல்லா இருந்துட்டு போ. இந்த பிள்ளைங்க ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்துக்கங்க. சரி வீடு இப்ப யாரு இருப்பான்னு கேட்பாங்கல்ல, நீ உள்ள போ நீ வெளியே வா. இவருதான் வந்து டீமோட பெரிய மனுஷன், எந்த வேலையும் நமக்காக செய்யக்கூடிய மனுஷன். கூட்டம்னு வருவாப்ல. ஏன்னா கூட்டம்னு வரும், யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாது. அதாவது சுபாஷ் பிறந்த நாளைக்கு அவன் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாச்சு. இந்த கேக் வெட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு தேங்காய் பண்ண வெட்டணும். ஏன் தேங்காய் பண்ண வெட்டினா அப்படின்னா அதுக்குண்டான காசை தான் இங்கே ஸ்நாக்ஸுக்கு அன்பிலத்துக்கு வந்து கொடுத்தாச்சு. ஏன்னா புண்ணியத்தை இப்படி தான் சேர்க்கணும். பாதி சந்தோஷம் பாதி பிரார்த்தனை வாங்கி கையில் கொடுத்தாச்சு. இன்னும் உங்கள் அன்பு மாதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.